இந்த 25 மாதங்களில் மறுசீலனை செய்து பார்த்தால் இறுதியில் மிஞ்சுவது பொய்களும் ஏமாற்றங்களும் மாத்திரமே. இந்த வருடத்தில் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 7% கொண்டு வருவோம் என கடந்த முறை வரவு செலவு திட்டத்தினை முன்வைக்கும் போது கூறியிருந்தார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இந்த வருடம் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 3% என கணித்துள்ளது. அதே போன்று உலக வங்கி 3.1 என கணித்துள்ளது. அடுத்து ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த வருடம் 4% எனவும் அடுத்த வருடம் 4.2% காணப்படும் எனவும் கணித்துள்ளனர். இந்தியாவில் 6.9%. ஒட்டுமொத்தமாக இந்த பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.3%. மேதாவிகளை கொண்டு வந்து செய்த வேலை இதுதான். இந்த வருடத்தில் எமது நாட்டின் பணவீக்கம் 5.2%இலிருந்து 6.8% வரை செல்லும். ஆனால் இந்தியாவில் 4%. பிராந்தியத்தின் ஏனைய இடங்களில் நம்மை விட குறைவாகவே உள்ளது. நான் மிக தெளிவாக கூறுகின்றேன். பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும் அல்லது கலாச்சார விடயமாக இருக்கட்டும், இந்த அரசாங்கத்துக்கு நாம் கூறுவது தங்களது மமதையை கைவிடுங்கள். எந்த ஒரு பெருமையும் அவர்களிடம் இல்லை. எல்லாம் ஒரு மாயை தான். அகங்காரத்தை கைவிட்டு அந்தந்த துறை சார்ந்தவர்களின் கருத்துக்களை நியாயமாக செய்யமடுத்திருந்தால் இதனை விட இன்னும் பல காரியங்களை செய்திருக்க முடியும். இவர் அரிச்சுவடி புத்தகத்தை பார்த்து பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. உலக வங்கியின் கருத்துக்களின் பிரகாரம் உள்நாட்டு கால்நிலை சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை நிலையான மற்றும் உறுதியான பொருளாதார மீட்சி பாதையை தக்க வைத்துக் கொண்டுள்ளதை காட்டுகின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.1 ஆகும். 2025 ஆண்டின் முதலாவது காலாண்டிலிருந்து 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டு வரை 5.1% வளர்ச்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஏனைய நாடுகள் எம்மை விட சிறப்பாக இருந்ததாக கூறினார். பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் வளர்ச்சி 4.1% உள்ளது. அதன் பிறகு பணவீக்கம் தொடர்பில் தெரிவித்தார். 2026 ஆண்டின் முதலாவது காலாண்டு குறைவை மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் பணவீக்கம் ஜனவரியில் 2.74, பிப்ரவரியில் 3.21, மார்ச்சில் 3.4 ஆகும். அதன் பிறகு இலங்கை ஜனவரியில் 2.3, பிப்ரவரியில் 1.6, மார்ச்சில் 2.2. பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கடந்த நிதியாண்டின் கடுமையான இரட்டை இலக்க அதிர்ச்சிகளோடு ஒப்பிடும் பொழுது படிப்படியாக தளர்வை எதிர்கொள்கின்றன. எனவே இவர் அரிச்சுவடி புத்தகத்தை தான் பார்க்கின்றார். எனது ஆதாரம் கோஆபரேட் ஃபைனான்ஸ் ஆகும். இவரை அவரது ஆதாரத்தை கூறச் சொல்லுங்கள். ஆதாரம் என்ன? நான் பைத்தியங்களை உசுப்பேத்துவதில்லை. நான் யார் பெயரையும் கூறவில்லையே. இரண்டாவது விடயமாக நீங்கள் ஒவ்வொருவராக அகங்காரம், உதாசீனம், மமதை ஆகியவற்றை பற்றி கூறினீர்கள். இந்நாட்டு மக்கள் தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கால் மிதில் என்று கூறுகின்றார். அப்படியென்றால் இவர்கள் என்ன அரபிய இரவுகள் கதையின் தங்க கம்பளத்திலா வந்திருக்கின்றார்கள்? பைத்தியங்கள் பதற்றம் அடைந்தாலும் நான் பதற்றம் அடைய மாட்டோம். யார் கூறினாலும் சரி. இங்கே உரை நிகழ்த்தும் பொழுது நாம் மமதையாளர்கள் என்று கூறுகின்றார். அதே நேரம் மக்களால் தெரிவு செய்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி கூறுகின்றார். நான் 2000 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்ததிலிருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் மதிக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் மீது வழக்குகள் உள்ளன. ஆனால் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் அவருக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் நான் செய்தேன். இன்று காலையில் ஒரு குழுவினர் ஏதோ பட்டி கட்டி கொண்டிருப்பதை பார்த்தோம். நாமும் கட்ட வேண்டிய ஒன்றா என்று வினவ விரும்பினோம். அல்லது இவர்களின் செயற்குழு உறுப்பினர்கள் சிறையில் இருப்பதனால் நடந்ததொன்றா? தற்போது ஏன் அதை கலட்டி வைத்துள்ளீர்கள்? யார் இவர்கள்? இதனால் தான் இவர்களை பற்றி இப்படி நினைக்க தோன்றுகின்றது. நாம் எதிர்க்கட்சியில் இருந்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அமைச்சரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்றோம். நாம் ஒருபோதும் பாராளுமன்ற உறுப்பினரின் அல்லது ஒரு பிரதமரின் பட்டங்களை பார்த்தோ அவரின் நடத்தைகளை பார்த்தோ இழிவாக பேசியதில்லை. இது ஒரு மனநோய். நீங்கள் தயவு செய்து இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மருத்துவ பிரிவை ஆரம்பித்து இந்த நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள். பாவம் இவர்கள். இவர்களின் உடல் மொழியை பாருங்கள் என்று தான் கூறுகின்றேன். இத்தகைய மனிதர்கள் தான் இவர்கள். நாம் கூற விரும்புவது என்னவென்றால் இந்த விசித்திரமான மனிதர்கள் நீக்கிவிட்டு மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு விசித்திரமான புத்திசாலித்தனமான எதிர்க்கட்சி எங்களுக்கு தாருங்கள் என்றே கூறுகின்றோம். අපිට දෙයියනේ අපි ජනතාව ඉන්නවනේ අපිට සාධාරණ සබුද්ධික විපක්ෂයක් දෙන්න. මේ පිස්සෝ ටික අයින් කරලා